இதை சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டர் எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அசாசினேட் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. மரியாதை கருதி, கண்ணியம் கருதி, ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. மிக கண்ணியமாக இந்த விஷயத்தை அணுக நாங்க நினைக்கிறோம். எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். நெக்ஸ்ட் இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். நெக்ஸ்ட் சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்டி இருக்க முடியுமா? எல்லாம் குறுக்கி நாதாரி நாய்களா இருக்காங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது? இது பக்கா கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமேஜா இருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சங்கீதா அவர்கள் வந்து திமுக குடும்பத்தோட கனிமொழி பக்கத்துல நிக்கிறாங்க, ஸ்டாலின் நிக்கிறாங்க. ஒரு புகைப்படம் வழி வந்துச்சு, பாத்தீங்களா அப்படின்றாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்போ 2010 இருந்து 2021 வரைக்கும் பல்வேறு காட்டங்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கூட, கலைஞர் அவர்கள் கூட, கனிமொழி அவர்கள் கூட விஜய் போய் நின்றுருக்காரு. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானியோ பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. அந்த வீட்டுக்குள்ள 4 வருஷமா நான் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல, அவங்க மகள் இல்ல, அவங்க மகன் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்லாம தனிமையில ஒருத்தர் இருக்காரு. சார் என்ன சார் இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. உள்ள என்ன இருக்கு, தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல குடும்பத்துக்குடைய மனைவி, மகள், பிள்ளை யாருக்குமே காப்பாத்தாம நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்? சாட்டை தொடப்பக்கட்ட நாய்கிட்ட நான் வந்து நீ கேட்கணும்னு நினைச்சிட்டேன். தொடப்பக்கட்ட நாயே என்ன சொன்ன நீ? வல்சராக்கம் ஸ்டேஷன் வரல, விஜயலட்சுமி வந்து தமிழ் பொண்ணே கிடையாதா? ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் நாய் மேயரமாய் மேய்ஞ்சிட்டு இருந்தானே, பண்டாட்டி நான் வந்து நல்லவன் இல்லடி கேடு கட்டவன் அப்படின்னு. அப்ப அந்த தொடப்பக்கட்ட நாய்க்கு வந்து நான் தமிழா என்னன்னு தெரியாதாமா? அவன் தமிழ் எவக்கிட்ட வேணாலும் மேய்வானா? அப்புறம் நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்களா அவ தமிழா இல்லையான்னு சொல்லிட்டு? மனைவியை காப்பாற்ற மாட்டேன், என் மகளை காப்பாற்ற மாட்டேன், என் மகனை காப்பாற்ற மாட்டேன். அவன் தமிழ் எவக்கிட்ட வேணாலும் மேய்வானா? அப்புறம் நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்களா அவ தமிழா இல்லையான்னு சொல்லிட்டு? அவருடைய மகன் ஒரு படத்தை இயக்குறாருங்க. உண்மையிலேயே எவ்வளவு முரண்கள் இருக்கட்டும், அந்த பையன் கேட்கல. ஆனா அந்த பையனுடைய பட துவக்க விழாவுக்கோ, அந்த பையனுடைய ஆடியோ லஞ்சுக்கோ ஒரு ட்வீட் போட்டா என்ன? தம்பி ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே. இறுதியாக பர்சனலை பத்தி டிவிக்கே மட்டும் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. அசிங்கமா ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அவனு கெட்டவல்லடி பொண்டாட்டி, மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ஏன்னா இங்க ஒரு கதை அப்படின்னா அங்க 1000 கதை இருக்கு பேசுறதுக்கு. அதனால அவனுக்கு தெரியும் அவன் எந்தெந்த வகையில என்னென்ன யோகியம் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோவப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா வேற. அன்னைக்கு தான் எனக்கு திட்டு விழுந்துச்சு. நான் அப்படி அதுதான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். நடிகன் பின்னால் போக கூடாது, நடிகன் பின்னால் போக கூடாதுன்னு சொன்னா இவரே குரூப் டான்சர் ஆடிட்டு இருந்தாலும் தானே அவரு. நீ பழைய சாமான். இவர் நடிகன் தானே? இவர் நடிகல? இன்பரசன் எங்க தாத்தா ஜமீன்தார் அன்பரசன். இங்க பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு இதெல்லாம் புதுசு தானே. ஒரு ஃபுல் பில்டிங் வர்றது மாதிரி அப்படி ஒரு கிராஃபிக்ஸ். சினிமா புகழ் இல்லன்னா நீ சீமான் யாரையா சொல்லி நீ? சார் அந்த ஒரு லூசு சார். ஆமா சார். இல்ல சார், அவர் கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள் விடுங்கம்மா. சீமானுக்கு இந்த அறிமுகம் எப்படிமா வந்துச்சு? என்ன பிறக்கும் போதே கொள்கைவாதியா பிறந்துட்டாரு அவரு?
இல்ல அவர் சொல்ற கதையை நீங்களும் நம்புறீங்களா? 1000 டன் அரிசி கப்பல், இத சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. சமூகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளை அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு தானே சார்? துப்புரவு தொழிலாளர்கள் ஏமா விவகாரம் அதெல்லாம் அட்ரஸ் பண்றாருமா? இவரோட தொழில் என்னவாமா இருந்துச்சு? ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டமாடி கதைகள் சொல்லுவேன். ஒரு இயக்குனரா இருந்தார், நடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் இந்த கொள்கை எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க. விஜய் நடிகரா இருந்தாரு, இன்னைக்கு ஏதோ கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன், சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். மாநாடு தமிழ்நாட்டுல எப்படி நடத்தணுங்கிறத நாம் தமிழ் கட்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடத்த போற மாநாடு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஒழுக்கம்னா என்ன. சரி, இவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு இப்ப பாத்துருவோம். ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுறதா இருக்கும். பிரபாகரன் இருந்த புகைப்படம் வந்து ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா. கர்ம கர்மா என்ன இப்படி நாடுது? நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளை இல்ல, இந்த பிச்சைக்கார பிள்ளை இல்ல. அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க. உழுது விளைப்பேன், அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன், வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாரையங்காச்சி பிழைப்பேன். சார், இவன் கனெக்ஷன் கங்கா இல்ல, கள்ளச்சாரே ரங்கா. கள்ளச்சாரே ரங்காவா? அடங்கொங்கா. பிறந்த உடனே எல்லாம் சீனி தண்ணி, சக்கரை தண்ணி எல்லாம் சேர்ந்து தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. இந்த முங்க வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, எல்லாரும் தெரியுமா? சொல்லு, எல்லாரும் இணையணும். உன்னையெல்லாம் நாத்தா கன்னிப்பாடு ஊத்து கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க நாத்தா? அம்மா அம்மா அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கியப்பள்ளி. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன், ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல. தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் தான். ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கு, அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழுகாதா. குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஒவ்வொன்னா செய்யறேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். எங்க சொந்த பேரை வந்துட்டானுங்கடா ஜோக்கர்ஸ். மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளர் விஜய். நாயே நாதாரி நாயே, நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனித பிறவியா அலையற? அதை கூட சொந்த பெயரை கூட எழுதி வைத்து ஸ்கிரிப்டாக படிக்கிற நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆசைப்படலாமா? இது என் காடு அல்ல, உன் தம்பியின் காடு, உன் காடு. இந்த காடை பார்க்கிற போது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பாட்டு போட்டு அவர் என்ட்ரு ஆகிட்டு இருக்காரு. பணம் ஒருத்தர் என்ட்ரு ஆகிட்டு இருக்கான். தவால்னு தலையில எட்டி பாக்குறேன். ஏய், நீ எங்கிறது அவர் அணில் குஞ்சி அப்படின்னா நான் ஏறிட்டேன். எப்படா ஏறினேன்? எப்படியோ ஏறிட்டேன்டா, அணில் பரம்பறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏறி அங்கிருந்து அவன் கொடியை காட்டுறான். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். லூசாப்பா நீ?